ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னீங்களே வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜாதகத்தை பார்த்தோன்னே அடிக்கிறீங்க எப்படி? இந்த சரராசியில் கிரகங்கள் இருந்தாலே அவங்க நிறைய வெளியூர் போகிறது, அதிக பயணம் பண்ணுறதெல்லாம் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜாதகத்தில் 4-5 கல்வியை சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள். நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க, செல்வேந்திர தானே, அது எப்படி என்னாச்சு? அப்போ ஜாதகத்தில் 8ஆம் பாவம் வலுத்தவன் 11ஆம் பாவம் வலுத்த ஒரு ஜாதகர் எந்த சூழ்நிலையும் 2ஆம் இடம் பலம், அதை சந்திரனும் பார்க்க குருவும் பார்க்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் பலம் பெற்று சந்திரனோ குருவோ தொடர்பு கொண்டால் இந்த தசாபுத்தி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த திசையில் எந்தெந்த புத்திகள் இங்கே கவனமாக இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்கா, நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு சொல்கிறது மட்டும். சுகமே சொல்ல என்னாச்சு? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நானும் இப்போ ஜாதகம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி முடிச்சுட்டு உங்கள் கிளாஸில் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்க கூட உட்கார ஒரு பாக்கியம் கிடச்சி, ஜாதகம் பார்க்குறப்ப நான் உட்கார ஒரு பாக்கியம் கிடச்சி. ஒரு 5 ஜாதகத்தை பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த 5 ஜாதகத்தை பார்க்குறப்ப எனக்கு தோணுன கொஸ்டின் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை இப்போ உங்கள்கிட்ட கேட்டுருந்தாச்சு. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னீங்களே வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, வெளிநாட்டில் படிச்சிருப்பீங்க அப்படின்னீங்க. அவர் ஆமாங்க, நான் அப்பா அம்மா புரிஞ்சு வெளிநாட்டு போய் படிச்சிருப்பீங்க அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னார். எப்படி நினச்சி கண்டுபிடிச்சிங்க? அவர் கேட்டார். அதே நானும் கேட்கணும்னு நினச்சேன். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜாதகத்தை பார்த்தோன்னே அடிக்கிறீங்களா எப்படி? அதாவது ஐயா வணக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜாதகத்தில் நல்லா பாருங்கள், 4க்குடைய கல்விக்காரகனும் 5க்குடையவன், 4-5 கல்வியை சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் 9ஆம் இடத்துல போய் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்குது. அப்போ சனினா தூரதேசம், 9ஆம் இடமும் தள்ளி போயிடுச்சு. அப்போ இவர் கல்வி பின்னாடி அப்படின்னு சொல்லுது. அப்போ தூரதேசத்தில் போய் படிக்கணும். அதனால் அந்த ஆள்கிட்ட என்ன கேட்டேன்னா, நீங்கள் கல்விக்காக இடம் மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சிருக்கணும். அது அப்பா அம்மாவே புரிஞ்சு போய். ஆமாம், தாய் தந்தையை பிரிஞ்சு நீங்கள் வெளியே போய் படிச்சிக்கலாம். வெளிநாடு போகும்போது அம்மா அப்பா கூட்ட முடியாது. இல்லை, அது உண்மை. ஆனால் அப்பா அம்மாவோட வெளிநாட்டில் படிச்சு ஒரு கணக்கு இருக்கும். அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி போய். ஆமாம், இது அம்மா அப்பா பிரிஞ்சு தான் நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் வெளிநாடு போய் நீங்கள் எப்படின்னு கேட்டால், நீங்கள் படிக்கிற போது தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு அதில் சொன்னது. அவர் ஆமாம் சார்னார். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சார், இந்த சரராசியில் கிரகங்கள் இருந்தாலே அவங்க நிறைய வெளியூர் போகிறது, அதிக பயணம் பண்ணுறதெல்லாம் இருக்கும். சரராசி. அப்போ ஒரு சரராசியில் ஒரு கிரகம், உதாரணம் சொல்கிறேன், சரராசியில் சுக்கிரன் இருக்கு. அப்போ அவங்க வெளியூரில் போய் படிச்சிருப்பாங்கன்னு ஒரு கணக்கு. படிச்சிருப்பாங்கல்ல. பொதுவாக சரராசியில் எப்படின்னா மேசம், கடகம், துலாம், மகரம், இது சரம். ஆமாம், இந்த சரராசியில் கிரகம் இருக்கவங்க பூரா பயணம் பண்ணுறவங்க. சிலர் படிப்புக்காக போயிருப்பாங்க, சிலர் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க, வேற ஒரு அந்த ஒரு இந்த ஒரு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரம் பயணத்தை சொல்லக்கூடியது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட ஜாதகத்தில் 4-5 கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவானுடைய தொடர்பு இருந்ததுனால, சாரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுனால நீங்கள் கல்விக்காக இடம் மாறி தூரதேசம் சென்றவர் அப்படின்னு ஆமான்னாரு. தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கமாக நீங்கள் வாழணும் வையான்னு சொன்னேன். ஆமாங்க. இல்லை, அதை விட இன்னொரு விஷயமும் அடுத்த ஜாதகத்தில் பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்க. கொடுத்தது பையன். அவர் ஜாதகத்தை வச்சுட்டு உங்கள் அப்பா திருமணத்துக்கு அப்புறம் தானே பெரிய வளர்ச்சி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் அப்படின்னாரு. அவர் ஃபோன் பண்ணி கேட்டு கூட சொன்னார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் பெரிய வளர்ச்சி வந்தோம், அதுக்கு முன்னாடிலாம் சாதாரணமாக தான் இருந்தார் நினச்சி. திருமணம் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி நீங்கள் அப்பா அம்மா ஜாதகத்தை பற்றி சொல்கிறப்போ ஓகே, இவர் ஜாதகத்தை வச்சு எப்படி அவங்க அப்பா அம்மாவை சொல்கிறீங்க? அதாவது என்னாச்சு, எல்லாம் விதிகள் தான். நமக்கு குருமார்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விதிகளை அப்ளை பண்ணணும். இந்த பையன் ஜாதகத்தில் களத்திரக்காரகன், அதாவது களத்திர ஸ்தானாதிபதி 7க்குடையவர். இந்த பையன் ஜாதகத்தில் தந்தை ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. திருமணகாரகன் தந்தை ஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். அவனை தனகாரகன் பார்க்குறான். யாருக்காங்க? தனகாரகன் பார்க்குறான். அப்போ தந்தை திருமணத்திற்கு பின் வளர்ந்தவர். அப்போ இவங்க அம்மா கைராசின்னு அப்படி ஒரு கணக்கு அப்படி எடுத்துக்கிட்டோமே. இப்போ உங்கள் அம்மா பிறகு அவளுக்கு நீ கேட்டு சொல்லுன்னு அவன் கேட்டு கரெக்டாக சொன்னா. ஆமாம், கேட்டு சொன்னார். கேட்டு அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி வந்து. அதான் முன்னாடி நீ அதை கேட்டு சொல்லு, நீ உண்மையா இல்லையான்னு கேட்டு சொல்லு. உங்கள் திருமணம் முடிச்சது இருந்தால் கடைசியில் பாருங்கள், அம்மா வழி சொத்துக்கள் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு, தாய் வழி ஆதாயம் தான் குடும்பத்திலே இருந்து. அவர் சொன்ன உடனே சொன்னாரா இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம சூரியகானந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்கிறோம், பார்க்க நேரில் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கார்த்தி துலாம் லக்னம்னு சொன்னோடனேயும் சில விஷயங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இப்போ சாமி ரொம்ப மாற்றி வச்சிங்களா அப்படின்னீங்க. உண்மையிலே எனக்கு தெரியாது, மின்தானத்தை அதை மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னாரு. செல்ஃபோன் நம்பரை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களான்னாரு. நேற்று நைட்டு தான் நினச்சி ஹேக் பண்ணிட்டாங்க, உடனே செல்ஃபோன் நம்பர். இது நம்ம கட்டம் தரலையே, எப்படி நீங்கள் சொல்ல முடிஞ்சிச்சு? அதாவது அவர் துலாலக்கணத்துக்கு சனி புத்தி ராகு திசையில் சனி புத்தி. ராகு திசைன்னாரு, சனி புத்தி தான். ஆமாம்.
அப்போ துலாலக்கணத்துக்கு அந்த சனி எங்கே இருக்காருன்னு கேட்டோம். அவர் வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுசுலன்ட்டார். தனுசுல அவர் நட்சத்திரம் உத்திராடம் பாதகஸ்தானம், அது துலாலக்கணத்துக்கு பாதகாதிபதி நட்சத்திரத்தில் வேறு இருக்கார். அப்போ 5 கூட 3 அந்த நட்சத்திர தசாபுத்தி நடத்தும் போது அதனால தான் சொன்னேன், உங்கள் செல்ஃபோன் நம்பரை, உங்கள் மெயில் ஐடி, செல்ஃபோன் நம்பரெலாம் நீங்கள் மாற்றுவீங்க, வேறு நம்பர் மாற்றுவீங்க, மெயில் ஐடியை மாற்றுவீங்க, உங்கள் ரெக்கார்டுகள்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. நேற்று நைட்டு நடந்தது அது எனக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு கேட்டார் சொன்னோம், எனக்கும் தெரியாது. இன்னைக்கு கேட்டார் சொன்னோம், நீங்கள் அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க, கவனமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட அதை கேட்டோம். அப்போ 5ஆம் இடம் பூஜை ரொம்ப 3ஆம் இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பூஜை அறையில் மாற்றினீங்கன்னா பூஜை ரொம்ப வெளியே கொண்டு வந்து. ஆமாம் ஆமாம், மாமா வாங்கி கொடுத்தா பூஜை ரொம்ப எல்லாமே கிரகங்கள் விதிகள் தான் சார். நம்ம 5 கூடைவன் 3ல் இருந்தால் என்னன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கோம், அதை அப்படி சொல்ல போகிறோம். அந்த அதனுடைய தசாபுத்தி சாரம், பாதகாதிபதி சாரம், கார்த்திகை இப்படி ஒரு இப்போ இருக்குது. நீங்கள் ஒரு இசை கற்றுக்கிடுவீங்கன்னு அவர் அதுக்கு ஆமாம் சார் ஆமாம் கற்றுக்க போகிறேன். அது நேரவே நீங்கள் சார் ஒரு கிரகத்தை சொல்லியாச்சு, லக்கணம் சொல்லியாச்சு, அதனுடைய தசாபுத்தின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம பார்த்தோன்னே அதை வந்து நம்ம சடசன்னு சொல்லிடணும். அப்படி இல்லை, கட்டம் போட்டு சொல்கிறது, நீங்கள் எழுதி சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கி தான் வந்து கட்டமே இல்லாமல் டக்குன்னு அந்த கிரகத்தை கேட்டு அப்பப்போ சொன்னதை பார்த்தேன். அது நம்ம சொல்லும் போது மைண்டில் அப்படி அதை நம்ம கொண்டு வந்துடும். நம்ம மீன் பிடிக்கவங்கன்னு மதப்பு கட்டையில் நம்ம தொழிலே இந்த ஜோசியம் தானே. ரொம்ப அருமை. இந்த 3ஆவது வந்தவர்கிட்ட நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னாச்சு, நீங்களும் சரி நானும் சரி பார்த்தா அவர் செல்வந்தர் மாதிரியாக தெரிஞ்சு, அவார்டு ஒரு வெள்ளை வெட்டி சட்டியாக கட்டிட்டு, செருப்பு கூட அவர் வந்து பெரிய செருப்புலாம் கூட போட்டு வரல, சும்மா தான் வந்து நம்மகிட்ட உட்காந்து ஜாதகத்தை கொடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு, நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க, நீங்கள் செல்வேந்திர தானேங்க அப்படின்னீங்க. அவர் ஒரு நிமிஷம் பேசவே இல்லை, இப்படி பார்த்தாரு உங்களை. இல்லை நீங்கள் செல்வேந்திர தான் இருக்கணும், நீங்கள் செல்வேந்திர தான் ஜாதகம் சொல்லிடுச்சு அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, பணம்லாம் இழந்திருப்பீங்க, ஆனால் செல்வேந்திர தான் நீங்கள் அப்படின்னீங்க. ஆமாம் அப்படின்னாரு. அது எப்படி என்னாச்சு? ஒரு தோற்றத்தை வச்சு சொல்லக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஜாதகத்தில் பேசிக்காக தோற்றத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம பார்க்குறப்ப ஒரு செல்வேந்திர மாதிரி இல்லையே. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க, சிலர் சிம்பிளாக இருப்பாங்க, அதை வச்சு நம்ம இடம் ஓட்டக்கூடாது. சிலர் ரிச்சாக வருவாங்க, உடனே நம்ம பெருசாகவும் நினச்சிடக்கூடாது. நமக்கு விதிகள் என்ன சொல்லுது, ஆமாம் கட்டம் என்ன சொல்லுது, கிரகங்கள் என்ன சொல்லுது, சரியா? கிரகங்கள் என்ன சொல்லுது? அவர் ஜாதகத்தில் வயசு என்ன, வந்தவர் இவருடைய ஜாதகம் தானா, ஐயா உங்கள் ஜாதகம் தானா, ஆமாம். வயசு நம்ம சொல்கிறோம் 60க்கு முடிஞ்சு 61 ரன்னிங் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம். அப்போ ஜாதகத்தில் எல்லா கிரகங்களையும் போடுதோம். அந்த ஜாதகத்தில் அற்றமாதிபதி 8 கூடையவனும் 11 கூடையவனும் பலம் பெற்று உட்காந்துருக்காங்க. 8 கூடையவனும் பலம், 11 கூடையவன், 8 கூடையவனும் ஆச்சு, 11 கூடையவனும் ஆச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஜாதகத்தில் 8 கூடையவனும் 11 கூடையவனும் வளர்த்துட்டாங்கனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்க அப்படிங்கிறது அனுபவத்தில் பார்க்கப்பட்ட உண்மை. 2வது படிக்கும்போது ஜோதிட விதிகள் அப்படி தான், முன்னோர்கள் சொன்னது, குருமார்கள் சொன்னதும் அதுதான். அப்போ 8ம் 11 வளர்த்துருக்கு. அப்போ நீங்கள் செல்வந்தராத்தான் நினச்சிருக்கணும், இந்த ஜாதகர் செல்வந்தர் ஜாதகம்னு. அவர் கடன் சிரமங்களை பற்றியே பேசினார் அண்ணாச்சி. அது ஒரு பக்கம், ஏமாற்றம், வம்பு, வழக்கு, விபத்து, ஜர்ஜரி அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து அவசப்பட்டிருப்பீங்கன்னு, அதுவும் அவர் ஆமான்னாரு. அதெல்லாம் ஓகே, கடந்துட்டீங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் செல்வந்தராக இருக்கணும், உங்கள் சிரமங்களை எல்லாம் தாண்டிட்டீங்க, இப்போ நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், இதுதான் நினச்சி ஜாதகம். ஆமாம் தம்பி அப்படின்னு அவர் சொன்னார். கடந்த ஒரு 10 வருஷத்தில் நான் நல்ல வளர்ச்சின்னாரு. அப்போ 50க்கு மேலே தான் வந்து யோகம் அடிச்சிருக்கேன். இப்போ நான் 61 வயசு நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜாதகத்தில் 8ஆம் பாவம் வளர்த்தவன் 11ஆம் பாவம் வளர்த்த ஒரு ஜாதகர் எந்த சூழ்நிலையும் உயர்நிலை அடைஞ்சே தீர்வார். சிலருக்கு வந்து கொஞ்சம் முன்னுக்கூடி இருக்கும், சிலருக்கு பின்னாடி வரும். வாழ்க்கையில் அவரை செல்வந்தராக்காமல் விடாது. எங்கேயாவது 1-2 ஜாதகம் அப்படி இல்லைன்னா அதுக்கு வேற என்னன்னு பார்க்குறோம். மேக்சிமம் சக்ஸஸ் தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஆமதம்பி கரெக்டுன்னார்ல. ஆமாம். ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ நினச்சேன், சரி இவ்வளோ விஷயங்களை நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணுறது வேறு என்னாச்சு, ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப அதோட ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது என் கூட பற்றியில் 2 பேர் உட்காந்துருந்தேன். யாருனாலும் உட்காந்துரு கவனிச்சுக்கு வந்தான்னு சொல்லுவேன். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிரகம் வந்து கரெக்டாக அந்த வேலையை செய்யலாச்சு. கிரகக்காரனை குதிரைக்காரன் மிஞ்ச முடியாது. குதிரையை விட கிரகம் ஸ்பீடு. விதி வழி எதுன்னா என்ன நல்லது அது உண்டு, என்ன கெட்ட உங்கள் ஜாதகத்தில் என்னவோ அது உங்களை வந்து சேரும். இன்னொரு ஜாதகம் நீங்கள் பார்க்குறப்ப சொல்கிறீங்க 40 வயசுக்கு முன்னாடி டிகிரி வாங்கினீங்களான்னு கேட்குறீங்க. 40 வயசுக்கு மேலே எப்படி டிகிரி வாங்க முடியும் நான் யோசிச்சப்ப அவர் சொல்கிற, இல்லைங்க அக்குபங்க்சர் படித்தப்போ தான் டிகிரி வாங்கினேன், இப்போ அக்குபங்க்சராக தான் இருக்கேன் நான் அப்படின்னாரு. இதுவும் ஜாதகத்தில் காட்டிடுமான்னு. அதாவது எப்படின்னு நினச்சி 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள், குரு பகவான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வியில் தடை அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான விதி. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஆரம்பத்தில் படித்து அந்த படிப்பை பயன்படுத்த விடாது. சிலர் என்ன செய்வாங்க, படிக்கிற காலத்தில் படிக்க மாட்டாங்க. 40 வயசுக்கு மேலே 2-3 டிகிரி வாங்கியிருப்பாங்க. லா படித்தேன், அதில் பிஹெச்டி பண்ணேன், இது பண்ணேன், நிறைய அஸ்ட்ராலஜி படித்தேன், இப்போ ஜென்ரலாக நிறைய படிப்புகள் இருக்குது, அதில் போய் படிச்சுப்பாங்க. அந்த படிப்பை உங்களுக்கு என்ன செய்ய முடியும், நாலேஜும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. படிக்கிற காலத்தில் படிக்கிறது அரசாங்க வேலைக்கு போயிடலாம். ஆமாம்.
அது தாய் தந்தைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பிள்ளைய படிக்க வச்சோமேனு. 45-50 வயசுக்கு மேலே அம்மா அப்பா இல்லாத போது படித்து நமக்கு என்ன செய்ய? அப்போ 5-9 பாதித்தாலும் குரு பகவான் பாதித்தாலும் அவன் வந்து தாமத கல்வி உண்டு. கல்வி இல்லைன்னு சொல்லப்படாது. சிலர் படிக்கவே மாட்டான், சிலர் வந்து பின்னாடி படிப்பாங்க. அப்படி அவன் ஜாதகத்தை அந்த ஆள் ஜாதகத்திலேயே 5 கூடையவரும் 9 கூடையவரும் எங்கே போயிட்டார்? ஒரு ஆளுக்கு வந்து 10ல் இருக்குது, 5 கூடையும் 10ல் இருக்கான், 9 கூடையவன் போய் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கான். அப்போ கல்விக்காரகன் பின்னாடி போனனால அந்த ஜாதகர் பின்னாடி படிச்சிருப்பார். அதான் சொல்லி நீங்கள் 40 வயசுக்கு மேலே கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் படித்து பட்டம் வாங்கினீங்களான்னு, நான் அக்குப்ரெஷர் படித்து பட்டம் வாங்கி டாக்டராக இருக்கேன், மேற்கொண்டு அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன், அப்புறம் 2-3 படிப்பெல்லாம் சொன்னார். இன்னும் அவருக்கு அந்த கல்வி அறிவு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு நான் ரொம்ப வியந்து பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, நம்ம வாழ்க்கை அப்படியே புடம் போட்டு வச்சுருக்கு நம்ம கட்டமும் கிரகம். ஆமாம், நீங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் நம்ம கணிக்கணும் கரெக்டாக. நம்ம வந்து சில நேரம் நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தோம்னா நம்ம கணிப்பு தவற. அதுக்கெல்லாம் குருபலம் இருக்குன்னு. ஆமாம், இறைபலம் குருபலம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆமாம், குருபலம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம எடுத்து பார்த்தா அந்த கட்டத்தில் சொல்லணுன்றப்ப நம்மளுக்கு மனசில் வரணும்ல, கற்றுக்கிட்டு இறைபலமும் குருபலமும் உங்களுக்கு குலதெய்வ அருள், முன்னோர்கள் அருள், பெரியவங்க. நான் அதனால தான் இந்த ஜோதிடத்துறையிலே எனக்கு முன்னாடி இருக்க அத்தனை பேரையும் நான் மனசார வணங்குவேன். நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்ம அந்த துறையில் முன்னோடிகளை மதிக்கணும், அவங்கள வணங்கணும். எந்த துறையில் இருக்குமோ நமக்கு முன்னோடிகள் ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ நமக்கு கற்றுக் கொடுத்த குருமார் ஆசீர்வாதமும் நம்மளை கண்டிப்பாக உயர்த்தும். அந்த நேரத்துக்கு ஆபத்துக்கு வரணும்ல, அதுதானே பெரிய விஷயம். நீங்கள் இதை பொதுவான விதியாக நான் பார்க்குறப்ப வராது எனக்கு. நீங்கள் பொதுவான விதியை விட்டுட்டு அந்த இடத்துல டக்குன்னு வருதுன்னா உங்களுக்கு அது இறைபலம் தான். ஆமாம், அந்த இறைபலத்தில் அதை சொன்னால் நீங்கள் பின்னாடி படித்து பின் யோகத்தில் படிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில். அப்போ அந்த ஜாதகத்தில் கல்விக்கு அமைப்பு இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ பேங்கில் டெபாசிட் போடுறோம், அது எப்போ முடியுதுன்னு தானே கணக்கு. அது மாதிரி உங்களுக்கு டெபாசிட் இருக்குது, எஜுகேஷனுங்கிற டெபாசிட் இருக்குது, ஃபைனான்ஸ் யோகம்ங்கிற டெபாசிட் இருக்குது. எப்போ கிடைக்குங்கிறதா, எவ்வளவு கிடைக்குங்கிறது தான் அந்த ஜாதகத்தில் உள்ள அமைப்பு. நிச்சயமாக. 2வது ஜோதிடம் நம்ம பார்த்து சொன்னாலும் ஜோதிடத்தை வரக்கூடிய கஸ்டமர்கள் நம்பிக்கை இருக்கும். சிலர் வந்து தாழ்வு மனப்பான்மையில் பரிகாரம் பண்ண நடக்கலை, எல்லா ஜோசியரும் நல்லா சொல்கிறாங்க, எனக்கு அது சிறப்பாக இல்லைம்பாங்க. நம்பணும், நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்பணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து சிலருக்கு என்ன செய்வோம்னா ஊக்கப்படுத்துவோம். சிலருக்கு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட்டாக இருக்கும், பொறுங்க 6 மாதம் பொறுங்க, அடுத்த முயற்சி. சிலருக்கு வந்து 2 முயற்சியில் ஜெயிக்கும், சிலருக்கு 3 முயற்சியில் ஜெயிக்கும். முயற்சின்னு ஒன்று இருக்குது. ஒரே முயற்சியில் இன்றைக்கி IAS IPS படித்தவங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை முறை ட்ரை பண்ணுறாங்க, விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்க பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், நான் இத்தனை வருஷம் பாடுபட்டேன், இவ்வளவு முயற்சி பண்ணேன், நான் இத்தனை எக்ஸாம் எழுதுனேம்பாங்க. அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய பலன். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சம்பவம்னாலும் ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது உண்டு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நிச்சயம். இந்த 5வது ஜாதகத்தில் நீங்கள் சொன்னதை சொல்லிடுறேன்னாச்சு, உங்கள் குடும்பம் ஆசிரியர் குடும்பமா அப்படின்னு சொன்னது. அவர் ஒன்று ஆமாங்க, எங்கள் அப்பாவும் ஆசிரியர், எங்கள் அம்மாவும் ஆசிரியர், இன்னும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆசிரியர் குடும்பம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது கிரகத்துவம் இருக்காச்சு இல்லை? அதாவது நச்சு அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம் பலம், 2ஆம் இடம் பலம். அதை சந்திரனும் பார்க்கு, குருவும் பார்க்கு. சந்திரனும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் பலம் பெற்று சந்திரனோ குருவோ தொடர்பு கொண்டால் அந்த குடும்பத்தில் ஆசிரியர் உண்டு. மேபி சரியாக இருக்கும். ஏதாவது ஒரு 5 ஜாதகம் 10 ஜாதகத்தில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்காங்களா கேட்டால் ஆமாண்டுவாங்க. ஏன்னா ஜாதகம் பக்கத்தில் இருக்க சில விஷயங்களையும் அது உணர்த்தும். உன் அருகில் யார் யார் இருப்பான்னு உணர்த்தும், அந்த அட்மாஸ்பியர் அதையும் சொல்லும். அப்போ நாங்கள் அதை கேட்போம், ஆசிரியர் இருக்காங்களா. என்னைக்கு வந்து தனஸ்தானம் பலம் பெற்று குருவும் சந்திரனும் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அங்கே வந்து யார் இருப்பான்னா வாத்தியார் இருப்பாங்க. 2ஆம் இடம் தனத்தையும் சொல்லும், 2ஆம் இடம் வாக்கையும் சொல்லும். அப்போ 2ஆம் இடம் பலம் பெற்று புதனோ சுக்கிரனோ பார்த்தா வங்கி பணியில் இருப்பாங்க. யார் அந்த வங்கி பணியில் இருக்கா அப்படின்னு எதிர்க்கும். என்றைக்குமே தனஸ்தானத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்த்தாச்சுன்னா அத்தனை வருமானம் வரும்னு ஜோதிடர். 2 வருமானம் 3 வருமானம். ஒரு ஆள் இணைஞ்சிருப்பாரு, நான் ஒரு 5 வருஷம் அந்த துறையில் இருந்தேன், இந்த துறையில் இருந்தேன், நான் 4-5 பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிவார். ஒரு ஆள் ஆல்ரெடி அட் கரண்ட்லேயே 4 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து இப்போ 4ஆம் இடத்த ஒரு ஆளுக்கு 5 கிரகம் தொடர்பு இருக்கும். 5 வருமானம்னா கேட்டால் ஆமாம்மா, முதல்ல அங்கே அந்த கம்பெனியில் இருந்தேன், அதுக்கப்புறம் வேறு கம்பெனிக்கு மாறினேன், ஆமாம் சார் 7-8 கம்பெனி மாறிட்டேன், பல வருமானம்னு சொல்லுவோம். சிலருக்கு ஒரே கரண்ட்லேயும் ஆமாம் சார் ஜவுளி கடை வச்சுருக்கேன், தேட்டர் வச்சுருக்கேன், ஸ்கூல் வச்சுருக்கேன், அது 5-6 பிஸ்னஸ் இருக்குது, 5 வெரைட்டிஸாக வருவாங்க. அவங்க ஜோதிடத்தை தனஸ்தானத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அத்தனை வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் தனகாரகன் 2, 5, 8, 11 இந்த தனகாரகன் இருக்கான் பாருங்க, அவங்க சரராசியில் இருந்துட்டா
தனகாரகன் சரராசியில் இருந்தால் உடனே செல்வம்ங்கிறான். குயிக்கா டக்கு 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 டக்குன்னு வந்துடுறான். சூப்பர். இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. இந்த சரம்ங்கிறது குயிக்காக மூவ் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு நீங்கள் பார்த்து சொன்னப்போ 40 வயசுக்கு மேலே ஒரு காதல் வந்து கஷ்டப்பட்டீங்களா? நீங்கள் ஒரு கல்யாணம் முடிச்சவர் தான், ஆனால் 40 வயசுக்கு மேலே ஆமாண்ணாச்சி அப்படின்றாரு. அது ஏன் 40 வயசுக்கு மேலே வரும்? அண்ணாச்சி 5 கூடையவர் பாதகாதியோடு சேர்ந்து எங்கே இருக்காரு? 9ஆம் இடத்துல இருக்காரு. 5 கூடையவர் பாதகாதியோடு 9ஆம் இடத்துல இருக்காரு. அதனால தான் பின்னாடி காதல் வந்துச்சா 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே வந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம் சார், ஒரு லவ் வந்து போச்சு சார். அது எனக்கு பெரிய தலைவலி சார். சார் முதல்ல 6 கட்டமாக பிரிச்சுக்கோங்க. 6 கட்டம் இங்கிட்ட 6 கட்டம். இது 40 வயசுக்கு 45 வயசுக்கு உள்ள 6 கட்டம், 45 வயசுக்கு மேலே 6 கட்டம்னு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது? லக்கணம்னு ஒன்று படிச்சுட்டான். இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதில் விஷயங்கள்லாம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்தி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த திசையில் எந்தெந்த புத்திகள் இங்கே கவனமாக இருக்கணும், எந்த புத்திகள் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லி போடலாம். பார்த்து வச்சு போடலாம். நம்ம அதுதான் சொல்லுவோம், இந்த புத்திகளில் கவனமாக இருக்கேன், இந்த புத்திகள் நல்லா இருக்கும். இந்த தசாபுத்தி உங்களுக்கு யோகத்தை தரும்னா அவங்களுக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ சரியில்லைன்னா என்ன சார் செய்கிறது? அப்போ பாருங்க, நேரம் சரியில்லை, நம்ம கிரக அமைப்புகள் சரியில்லைன்னா அதுக்காக வந்து நம்ம வந்து பயந்துடக்கூடாது. வழக்கமான வேலையை செய்யணும். புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும், புதிய முதலீடுல கவனமாக இருக்கும். நேரம் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும். எல்லா ஜாதகருக்கும் ஒரு நல்ல டைம் உண்டு. அது எப்போ, எந்த நேரம், அது எப்படி இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்கா, நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு சொல்கிறது மட்டும்தான் தங்கப்பாண்டியனுடைய ஸ்பெஷாலிஸ்ட். எந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து அதை வலிமைப்படுத்தி அதுக்கு ஒரு சிம்பிளான அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. இன்னைக்கு வந்ததுக்கப்புறம், ஸ்டூடியோக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் வர்றப்போ நான் பார்த்தேன். அந்த காலில் சொன்னாங்களே, அண்ணாச்சி 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போயிட்டாரு. ஆமாம், 60,000 வாங்கிட்டு இருந்தார், 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போயிட்டாரு, 2வது பையனுக்கு பார்க்கணும்னாங்களே. இந்த 1 லட்ச ரூபாங்கிறது கூட ஜாதகத்தில் இருக்கும். அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பார்த்தீங்களா இல்லையா, அது கும்பகோணத்துலேருந்து வந்தது. ஆமாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போகணும், போயிடுவானா சார்னா அதுக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்குது, போயிடுவாங்க. என்னைக்கு பாருங்கள், 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை டிஜிட் போடுறோம்? 5 டிஜிட்டு. அப்போ அந்த 5 கூடையவர் 5 அந்த டிஜிட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 டிஜிட், ரொம்ப போனால் 8 டிஜிட் 9 டிஜிட்டுங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேஷன் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தாலே தெரியும். இல்லை, செவ்வாய் புதனை வச்சு உங்கள் வீட்டில் கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிஞ்சான்னு கேட்குறீங்களா? அது என்ன? இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், 7 கூடையவர் ஒரு ஜாதகத்தில் 7 கூடையவர் வந்து என்ன கிரகம்னு பார்த்துக்கணும். அந்த ஜாதகத்தில் 7 கூடையவர் செவ்வாய்க்கிழமை இருக்கிறது என்ன கிழமை? புதன். அதனால என்ன, 7 கூடையவர் செவ்வாய், அவரை வந்து புதன் அது தொடர்பு கொண்டதுனால அடுத்தடுத்து கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்கும். புதன் ரெட்டத்தன்மைக்கும் காரகம். அங்கே 2 திருமணத்தை கொடுப்பான்னு நம்ம சொன்னால் அதுவும் சரியாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து காரகத்துவத்தை லிங்க் பண்ணிகிட்டே வரணும். சில இடங்களில் வரும், சில இடங்களில் வராது. வராததுக்கு ஏன்னு பார்த்து அங்கே ஒரு விதியை நீங்கள் உருவாக்கணும். அங்கே சில விதியை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் அப்படி பார்க்குறப்ப தான் ஜாதகம் நிறையா கணிக்க முடியுது, நிறைய அனுபவம் நடக்குது. அனுபவம் தான் ஜோதிடம். ஜோதிடம் பாருங்கள், படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது தான் நிறைய இடங்களில் நம்ம சரி பண்ண முடியும். எல்லாமே வராது சரியா, மாறி மாறி வரும். ஏன் வரலைங்கிற போது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்க நீங்கள் ஒவ்வொரு ஜோசிட்டி பார்க்க ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அவங்களுடைய அனுபவம் இருக்குது, அவங்களுடைய பார்வை இருக்குது, அவங்க படித்த மெத்தேடு அவங்க படிச்சு. ஆனால் ரிசல்ட் ஒன்றா தான் இருக்கும். ரிசல்ட் இந்த திசை வரும், இந்த வயசில் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னா அந்த ரிசல்ட் ஒன்றோட தான் இருக்கும். நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஆனால் சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அப்படி தான் வரும்போது தவிர, ஆனால் எதுவும் பாயிண்ட் என்ன செய்யாது, வீண் போகாது. அது வந்து வீண் போகாது அப்படிங்கிறது அதில் ஒரு அமைப்பு, அதில் அதான் இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது. ஒரு லக்கணத்துக்கு இந்த திசை முடிஞ்சு போனால் நல்லது, ஒரு லக்கணத்துக்கு இந்த திசை நல்லதுங்கிறதெல்லாம் நம்ம அனுபவத்தில் வந்து. ஆமாம், துலாம் லக்கணத்துக்கு குரு திசை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்ன துலா லக்கணமாக இருக்குது உங்களுக்கு. அதாவது அவருக்கு சொன்ன செவ்வாய், குரு, சூரியன் இந்த திசைகளில் வந்து அவங்க வரக்கூடாதுன்னு இல்லை, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த கிரகம் கெட்டுப்போனால் இவங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். உண்மை. அதான் குரு திசை வந்த உடனே சொன்னீங்களா, அப்பா வருமானத்தில் கை வச்சு. அதாவது செவ்வாய், அது துலா லக்கணத்துக்கு அவர் செவ்வாய் தசை முடிஞ்சதுன்னாரு. அந்த செவ்வாய் எங்கே இருக்குன்னாரு, ரிஷபத்தில் இருக்குன்னாரு துலா லக்கணத்தில். அப்போ ரிஷபத்திலேருந்து அது சிம்ம விட்ட பார்க்க. அதனால ஒன்று உங்கள் தந்தைக்கு அது பாதிப்பு கொடுத்தா தசை, செவ்வாய் தசை அங்கே உட்காரக்கூடாது. அது தந்தைக்கு பாதிச்சிருக்கும். செவ்வாய் முடிஞ்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ராகு, குரு. அப்போ துலா லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய், அந்த குரு, சூரியன் இந்த திசைகள் வரும்போது கவனமாக இருக்கும். சிலருக்கு இந்த திசை நான் நல்லா இருக்குன்னா அந்த காரகம் வந்து அந்த சாரங்களோ ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு இது பண்ணியிருக்கும். பெரும்பாலும் இதில் கவனமாக இருக்கும்.
நிச்சயமா நிச்சயமா. நம்ம சிலருக்கு ஒரு 20% வேணால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் மேக்ஸிமம் கவனமாக இருக்கணும். நிச்சயமா இதுதான் இதில் உள்ள இப்படி ஒன்றுக்கு இருக்குனாச்சு, நிச்சயமா. அது அனுபவத்தில் படப்படன்னு வந்துடும். வர்ற காலத்தில் நிறைய பார்ப்போம்னாச்சு. ஏன்னா இப்போ நம்ம கிரகத்தை பற்றி பேசியிருக்கோம், அதுக்கடுத்து நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசியிருக்கோம், நீங்கள் கிரக காரத்துவத்தை பற்றி பேசுவோம், அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்குங்க நிறைய சொல்லலாம். எனக்கு அனுபவத்தில் இருக்கோ அதை நான் சொல்கிறேன். நிச்சயமா எல்லாரும் பயன்படட்டும் நிச்சயமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நிச்சயமா நிச்சயம். அதே மாதிரி ஒரு வேண்டுகோள் இங்கே, ஏன்னா விநாயகரை அதிகமாக கும்புறவர் நீங்கள், விநாயகரை வச்சு பயனடைஞ்சு நீங்கள், விநாயகர் பரிகாரத்தை சொல்லி பயனடைஞ்சவங்க நீங்கள். அடுத்தது விநாயகரை பற்றி நிறைய பேசணும். விநாயகர் வழிபாட்டை நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். நம்ம வந்து மெயினாக வேலப்பதேசிய சுவாமிகள் வழிபாடு அதிகம், சங்கரன் கோயில் வேலப்பதேசிய விநாயகர் வழிபாடு உண்டு, நமக்கு அதில் அதிக ஈடுபாடு உண்டு. அதில் சொல்கிறேன், நம்ம நேயர்கள் விநாயகரை வச்சு எப்படி பயனடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சூப்பராக இருக்கும். விநாயகரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவர் உங்கள் கூடயே இருப்பார். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த சுண்டல் பரிகாரம், சுண்டலை பிடிச்சிட்டு சுற்றுறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம பேசணுமே தவிர இன்னும் சொல்லலை. அடுத்த விஷயங்களும் விநாயகரை பற்றி பேசணும். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நினச்சி உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேயர்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே.